முருகா, என் அன்பு பிள்ளையே, நாளை ஞாயிறில் உன்னை பாடாய் படுத்தும் பிரச்சனைகள் கட்டுக்கள் அவிழ்க்கப்படும். உன் வேதனையை நான் அறிவேன். இது முதல் முறை அல்ல, பல முறை உனக்கு இந்த வேதனையை சிலர் தந்து உள்ளனர். எந்த ஒரு முன்னேற்றத்திலும் சிலர் முட்டுக்கட்டையாகவே இருப்பார்கள், அல்லது உன்னுடைய தன் நம்பிக்கையை நொறுக்கும்படி பேசுவார்கள். அதற்காக மனம் உடைந்து போகாதே. நீ தனித்து நின்றாலும் பல வெற்றிகளை பெறத்தான் போகின்றாய். நீ உறுதியாக இரு. உன் மனம் இலகியதாக இருப்பதால் சில விஷயங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவிக்கின்றாய். உன் உறுதி தன்மையை அதிகரிக்கவே வாழ்க்கை சில பாடங்களை தொடர்ந்து தந்து வருகின்றது. எதனை கண்டும் கலங்காமல் உன் பாதையில் உறுதியாக பயணித்து இரு. நீ இறங்கி நடந்தால் உன் நிழல் போல் நான் பின்னால் வருவேன். எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. அந்த காரியம் நாளை நடைபெற போகின்றது. அதனால் நீ மிகுந்த உற்சாகமாக இருப்பாய். அடுத்தடுத்து தொடர்ந்து உன்னுடைய வேலையில் முன்னேற்றம் காண்பாய். இதுவரை இருந்த காரிய தடைகள் அனைத்தும் விலகி எதை தொட்டாலும் தொடங்கக்கூடிய நேரத்தில் இருக்கின்றாய். ஆகையால் பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்து கொள். என் நாமத்தை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே உன் அன்றாட பணிகளை செய்து முடி. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் பிறக்கும். சில நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்களை கண்டு மனம் வெம்பி இருக்கின்றாய். உன் வாழ்க்கை துணை உன்னிடம் புரிந்து கொள்ளாமல் நடப்பதை பார்த்து உன் மனம் வாடுகின்றது. வீட்டு சூழல் பிரச்சனைகள் காரணமாக மனம் வாடி தவிக்கின்றாய். கூடிய விரைவில் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். உனக்கும் உன் வாழ்க்கை துணைவருக்கும் ஒற்றுமை மேம்படும். இப்பொழுது இருக்கிற பிரச்சனையை வைத்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதே. கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் கலங்கி இருக்கும் கால சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றாற் போல் மாறும். நம்பிக்கையோடு என்னை வணங்கினாய். அந்த பக்திக்கு ஈடாக உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அள்ளி தருவேன். நாளை ஞாயிறில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் அவிழ்க்கப்படும். நிம்மதியாக கண்ணுறங்கு. ஓம் முருகா.